வாழ்க தமிழ் வளரு கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்கை. நான் உங்கள் நடிகர் எலிராஜி. இன்னைக்கு நம்ம ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பார்க்கணுன்னு வந்தேன். நான் இன்னைக்கு ஒரு சிவன் கோயிலில் இருக்கிற அந்த அருள் இங்கே இருக்கு. அப்பா வந்து சிவனுடைய அருள் தான் இது. ஐயாவை பாருங்க, நம்ம உலக மக்கள் எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு வந்து சிவனுடைய மாதிரி கூட இருந்து அவருடைய நண்பர்கள்லாம் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சிவன் கோயிலுக்கு போனால் என்ன நடக்குமோ அந்த வைப்ரேஷன் இங்கே இருக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவருடைய சாமி திருநூறு அவரோட போட்டோ போட்டு ஐயா கோயிலில் சிவன் கோயில் என்ன நடக்குமோ நடக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே வேறு மாதிரி இன்னொரு வைப்ரேஷன் இங்கே நடக்கும். எல்லாம் இறைவன் தான், இறைவன் தான். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் வந்து சிறப்பாக சீரும் சிறப்புமாக வந்து ஐயாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அது ஒரு பவர் தான். அந்த தெய்வம் வந்து இன்னும் நீண்ட நாள் இருந்திருக்கணும். இருந்திருந்தால் நீங்கள் இந்த நாட்டு மக்கள்லாம் என்ன நடக்கணுமோ அது நல்லது நடந்திருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, சிவனுடைய அருள் தான் இது. வா நில்வா. ஆமாம், என்னுடைய துணை அறிவுங்க. இவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு நாங்கள் 2 பேரும் வந்தோம். இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம். இன்னைக்கு ஐயாவை பார்த்தோம். இவருடைய அருள் வந்து எங்களுக்கு என் குடும்பத்துக்கு இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பாருங்க. ஒரு கோவில் திருவிழா மாதிரி இருக்குங்க. இங்கே வந்தோம்னா நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது. புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. இவருடைய புகழ் இன்னும் நிறையா நாள்கள் வந்து வாழணும். நம்ம மக்கள் எல்லாம் இந்த தெய்வத்தை பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். இறைவன் அருள்ல எல்லாமே நல்லா இருக்கணும். அந்த உலகம் அதான் இறைவன், இறைவன் தான். சிவாய நம, சிவாய நம. இறைவன் தான். சிவன் தான். என்ன சொல்றேன், சிவன் தானே. அவரோட பவரே சிவன் தான். என்ன பார்ப்பேன், இறைவன் தான். நம்ம எவ்வளோ காலம் நம்ம சினிமாவில் இருந்தாலும் போனாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இவரோட புகழ் இன்னும் பல 100 ஆண்டு காலம். பாய்மா, சிவன் கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்கா நம்ம ஒரு ஃபீல். பார்த்தியா இல்லை, அதான் இறைவன். பாய், பாருங்க, அவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த விஜயகாந்த் அப்படின்ற ஒரு கலை மனிதன், ஒரு கலை தெய்வம். இந்த தெய்வத்தை வந்து எப்படி நம்ம மறக்க முடியும்? என்ன சொல்றதுன்னே புரியல. இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல், ஒரு மிராக்கல் தான் சொல்லணும். மிராக்கல். மக்களை பாருங்க, இப்படி ஒரு மக்களை நீ எங்கே 24 தானே பார்க்க முடியும்? ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து போற மாதிரி நம்மளுடைய அந்த உணர்வு, மன உணர்வு, இன உணர்வு. எதுவுமே ஜாதி மதம் பார்க்கறது இல்லை, மொழி பார்க்கறது இல்லை. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டினு, பெங்களூரு, கர்நாடகா, எல்லா ஊர், எல்லா நாட்டிலேருந்து அந்த மக்கள் வந்து தெய்வத்தை பார்க்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும். உலக மக்கள் எல்லாரும் நம்ம நினைக்கிறத அடையணும். ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும். இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய அந்த மனுஷன் இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட பேர் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பு, சிறப்பு. வாழ்க விஜயகாந்த் புகழ், கேப்டன் ஐயா புகழ். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். அந்த கோயில், ஒரு சிவன் கோயிலுக்கு வந்த வைப்ரேஷன் நம்ம மக்கள் எல்லாருமே இருக்கு. பாருங்க, அவருடைய அண்ணனோட அந்த உணர்வு, மதிய உணவு வந்து எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை மக்கள் வந்தாலும் இங்கே வந்து உணவு போடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இறைவனர் இல்லை, அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். எல்லாம் இறைவன் தான். சிவாய நம, சிவாய நம. கேப்டன் ஐயா புகழ். இன்னும் பல வெற்றிகளை வந்து தலைவன் வந்து சாதனைகளை செய்யணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அன்னதானம் எனி டைம் நடந்துட்டு இருக்கு பாருங்க.